அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு 3 வகுப்புகள் நிறைவடைந்து 4ஆம் வகுப்பில் இருக்கும். இந்த குர்ஆனை உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி சில அடிப்படை தகுதிகள் வேணும். அந்த அடிப்படை தகுதிகளோடு உள்ளே போனால் தான் குர்ஆன் நமக்கு வழிகாட்டும். இந்த வேதம் இந்த மனிதர்கள்கிட்ட வரும்போது நாம் எப்படி உள்வாங்குகிறோம், அதை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறோம், எப்போ அந்த குர்ஆன் இந்த மனுஷனோட உள்ளத்தை சென்றடையும்னா, சென்ற வகுப்புலேயே நம்ம பார்த்தோம், அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்தால் மட்டும்தான் அந்த தண்ணீரை உள்வாங்கிக்கிட்டு பயனுள்ள கனிகளையும் பொருட்களையும் அது வெளிப்படுத்தி மக்களுக்கு பயனுள்ளதாகும். அதே மாதிரி நாமளும் நம்ம உள்ளத்தை பண்படுத்தி இந்த குர்ஆனை நம்ம உள்வாங்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். 59வது அத்தியாயம் 21வது வசனம். இந்த குர்ஆனை நம் மலையின் மீது அருளியிருந்தால் அந்த மலை பயத்தால் பணிந்து நொறுங்கி இருப்பதை நீர் காண்பீர். இன்னும் மனிதர்கள் சிந்திப்பதற்காகவே இந்த உதாரணத்தை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறோம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போது மலையை நம்ம எப்படி பார்ப்போம்? அது ரொம்ப வலிமையானது, உறுதியானது, என்ன வெயில் அடித்தாலும் அது கொஞ்சமோ அதோட தன்மையை மாற்றிக்காது. என்ன மழையின் போது அது என்ன பண்ணும், அதோட தன்மையை கரைஞ்சிருமா? கிடையவே கிடையாது. அதோட தன்மையை மாற்றிக்காது. இன்னும் குளிரில் நடுங்கிருமா? கிடையவே கிடையாது. அது உறுதியான மழையாக தான் அடிக்கும். புயலின் போதும் வெள்ளத்தின் போதும் என்ன பண்ணும், அது அதோட தன்மையை மாற்றிக்காமல் நிலையாக இந்த பூமியில் ஆணி அடித்த மாதிரி இருக்க தான் செய்யும். அந்த மலைக்கு குர்ஆன் வந்தால் அது எப்படி வாங்கும் அப்படிங்கிறத, அது எப்படி அந்த குர்ஆனை எடுத்துக்குது, ரிசீவ் பண்ணுது அப்படின்றத இந்த இதில் சொல்கிறான். இந்த குர்ஆன் நம்மக்கிட்ட வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், எந்த பதவியில் இருக்கோம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும், அதை எதையுமே மனசில் எடுத்துக்காம நான் ஒன்றுமே இல்லை, இந்த மலை எப்படி குர்ஆனுக்கு பணிஞ்சதோ அந்த மாதிரி நம்மளோட உள்ளத்தையும் நம்ம முழுமையாக நொறுக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக குர்ஆனாவே என்ன பண்ணிடணும், குர்ஆனுக்கு செவிமடுத்துடணும். குர்ஆன் சொல்கிறத தான் நம்ம வாழணும். நம்மளுக்குன்னு ஒரு விருப்பம் எடுக்காமல் நம்ம அப்படி தான் குர்ஆனை அணுகணும். அது ரொம்ப சிரமமான வேலை தான். ஆனால் இந்த குர்ஆன் முன்னாடி அதை நம்ம செய்யணும். நம்ம யாராக வேணால் இருக்கலாம், எவ்வளோ பெரிய பதவியில் வேணால் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நம்ம கீழே இருக்கவங்க நம்ம பதவி வச்சு நம்மளுக்கு கீழே இருக்கவங்கள நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் நடத்துவோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளோட விருப்பத்தையே நம்ம முழுமையாக அழிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த குர்ஆன் உள்ள நம்ம போகணும். அப்போது அந்த குர்ஆன் நம்மளுக்கு வழிகாட்டும். இன்னும் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறாங்கன்னா, குர்ஆனை நம்ம உள்வாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவை அறிவு இல்லை, என்னது தாழ்வு தான் முதல் நிலை அப்படின்ட்டு, முதல் தகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலைக்கிட்ட குர்ஆன் வந்தால் இந்த மலை என்ன சொல்லுமா, நான் பெரிய ஆள், உறுதியானவன் அப்படின்னு நிற்குமா? கிடையவே கிடையாது. இந்த மலைக்கிட்ட குர்ஆன் வரும்போது அது எப்படிப்பட்ட உறுதியான, எத்தனை வருஷங்கள் முன்னாடி இருந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறதுல எல்லாம் இதையும் பார்க்காம குர்ஆன் வந்த உடனே அது என்ன ஆகுது, பணிந்து நொறுங்கி மண்ணோடு மண்ணாயிடுது. அப்போது இதுக்கப்புறம் எனக்குன்ட்டு ஒரு விருப்பம் கிடையாது. இப்போது இந்த குர்ஆன் என்ன சொல்லுதோ அதுதான் என்னோட விருப்பம். என்னோட விருப்பத்தெல்லாம் நான் நொறுக்கிட்டு அந்த குர்ஆனாவே நான் இருக்கணும். அப்படி குர்ஆன் என்ன சொல்லுதோ, என்ன கட்டளிட்டோ, இது ஒரு வீடாக்கணுமா, ஓகே, இல்லை ஒரு மாளிகையா, ஒரு உறுதியான கோட்டையா, அது அதனோட விருப்பப்படி என்ன பண்ணுது, பணிஞ்சு நொறுங்கிடுது. நம்மளை அது முழுமையாக தயார் பண்ணுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இந்த மண்ணாயிட்டோன்னா, இந்த மலை எப்படி மண்ணாயிட்டு அது எப்படி வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு அது இருந்துச்சோ, அதே மாதிரி நம்மளும் நம்மளை நான் ஒன்றுமே இல்லை,
நீ என்ன சொல்கிறியோ அதான் நான் மாறுறேன் அப்படின்ட்டு முழுமையாக நம்மளை ஒப்படைக்கணும் குர்ஆன்கிட்ட. அப்போ தான் நம்மளுக்கு அந்த மாற்றம் நிகழும். அடுத்து இன்னும் என்னன்னா 50வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு உள்ளம் உள்ளதோ அல்லது கவனமாக செவியிடுகிறாரோ அவருக்கு இதில் படிப்பினை உள்ளது. இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, கவனமாக செவியுறுகிறான் அப்படிங்கிறத இன்னும் தெளிவானா, அவங்க செவியை எரிஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு தூக்கி எரியிறத மீன் பண்ணி அல்லாஹ் இதில் சொல்கிறான். இப்போது எரிஞ்சிட்டாங்கன்னா செவி எங்கே தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னா எப்படின்னா, அவங்க குர்ஆனுக்குள்ளே அவங்க முழுமையாக அவங்களோட செவியை கொடுத்துட்டாங்க, தூக்கி போட்டுட்டாங்க, குர்ஆனுக்குள்ளே தூக்கி போட்டுட்டாங்கன்னா அதுக்கு மட்டுமே அதை மட்டுமே கவனிக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற எந்த விஷயங்களும் அவங்களுக்கு பொருட்படுத்தாமல் அவங்க குர்ஆனை மட்டுமே ஆழ்ந்து கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அவங்க எப்படின்னா இந்த செவியை குர்ஆனுக்கு மொத்தமாக ஒப்படைச்சிடுறாங்க. அவங்களுக்கு தான் இதில் படிப்பினை இருக்குது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனுக்கு முழுமையாக நம்ம செவி கொடுக்காம வெறுமனே மாற்றம் வேணும்னு சொல்கிறது. நடைமுறையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லணும், தூங்கும் போது அல்லாஹும்ம பிஸ்மிக்கா முதுவஹியா சொல்லணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்குமே தவிர அது உள்ளே சென்றடையாது. நம்ம மொத்த செவியையும் குர்ஆனுக்கு நம்ம கொடுக்குறோன்னா நம்ம வேறு எந்த ஒரு கவனமும் இல்லாமல் இதை முக்கிய கவனமாக எடுத்து இதை மட்டுமே உள்நோக்கமாக கொண்டு நம்ம செவி தாழ்த்தி கேட்குறது அதில் பயன் இருக்குது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். கேட்குறவங்களுக்கு பயன் இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம குர்ஆனை அணுகும்போது எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் அணுகணும். ஏன்னா நம்ம முன்முடிவுன்னு ஒன்று எடுத்துட்டோன்னா இதுதான் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளே ஒரு கற்பனையில் பண்ணிப்போம். அதுதான் நம்ம கண்ணுக்கும் தெரியும். இப்போ குறை சொல்கிறவங்கள பார்த்தோம்னா இவங்கெல்லாம் எதுக்குத்தான் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க நல்லதுக்காக சொல்லும் போது கூட இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, இவங்க குறை தான் சொல்லுவாங்க அப்படின்ற கண்ணோட்டத்தை நம்ம அது உண்டாக்கும். அதனால் எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் நல்லதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம யோசிக்காமல் குறை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி எந்த ஒரு இந்த குர்ஆனை நம்ம அணுகும்போது முன்முடிவு இல்லாமல் அணுகணும். இன்னும் அல்லாஹ் சூரா அல் மாஇதால 104வது வசனத்தில் அல்லாஹ் அருளியதன் பக்கமும் தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் எங்கள் முன்னோரை நாங்கள் எதில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது என்று கூறுகின்றார்கள். அவர்களின் முன்னோர்கள் எதையும் தெரியாதவர்களாகவும் நேர்வழியில் நடக்காதவர்களாகவும் இருந்தாலுமா அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்குறான். இதுதான் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நல்லதுன்னு தெரிஞ்சாலுமே இல்லை நாங்கள் எங்கள் முன்னோர் சொல்கிறது தான் நாங்கள் கேட்போம், எங்கள் முன்னோர் எதை ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு முன்முடிவு எடுத்துகிட்டு யார் எது சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, காதில் வாங்கிக்காமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை அப்படின்ட்டு அவங்க நடக்குவாங்க. அதனால் இந்த குர்ஆனை நம்ம அணுகும்போது எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் நம்ம அணுகணும். முதல்ல பணிகிறது, அடுத்ததான் எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் அதை ஓப்பன் ஹார்ட்டடாக பார்க்குறது, படிக்கிறது, கேட்குறது. அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது என்னது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை ஆக்ஷனில் காட்டணும். வெறுமனே நம்ம கேட்குறதுக்கும் அதை செயல் வடிவில் ஆக்குறதுக்கும் உதாரணமாக என்ன சொல்லலாம்னா, இப்போ ரோட்டில் யாருக்கும் அடிபட்டுடுச்சு அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லும் போது சின்ன பையன் அடிபட்டு ரத்தமாக ஊற்றுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அச்சோ பாவமே யார் பித்த பிள்ளையோ அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் இது நம்ம பிள்ளை அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு பதறி அடித்து நம்ம ஓடி பிள்ளைய காப்பாற்றணுமேட்டு இருப்போம்ல, அந்த ஆக்ஷனில் இருக்கோம் இல்லையா, அந்த ஆக்ஷன் இந்த குர்ஆனில் நம்மளுக்கு நம்ம கேட்குறதோட மட்டும் இல்லாமல் அதை செயல் வடிவப்படுத்தணும். அப்போ தான் இந்த குர்ஆனில் இருக்க முத்துக்களையும் பவளங்களையும் நம்ம அள்ள முடியும். வெறுமனே பார்க்கும்போது கேட்கும்போதும் அதுலேருந்து சில விஷயங்களை மட்டுமே நம்மளால் உள்வாங்க முடியுமே தவிர முழு குர்ஆனையும் நம்ம உள்வாங்கினோன்னா இன்னும் ஆழமாக போய் அதை செயல் வடிவத்தில் காட்டும்போது தான் நம்மளுக்கு கேட்க குர்ஆன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம், அதை செயல்படுத்துகிறோம், நம்ம வாழ்வில் அதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னும் போது
இந்த குர்ஆன் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, சும்மா மேலோட்ட பார்க்கும்போது கடலில் கரையிலேருந்து மீன் பிடிக்கிற மாதிரியும், இன்னும் ஆழமாக போயிட்டு அதை செயல் வடிவில் காட்டும்போது ஆழ்கடலில் முத்துக்களையும் பவளங்களையும் எடுக்கிறவங்கள மாதிரி நம்மளும் உள்ளே போக 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 நம்மளுக்கு பல மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் பவளங்களையும் இந்த குர்ஆன் நம்மளுக்கு தரும். அப்போது நம்ம படிக்கிறத வெறுமனே படிச்சிட்டோம் அப்படின்ட்டு கடந்து போகாமல் இன்னும் அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தி ஆக்ஷனில் காட்டி இன்னும் இந்த குர்ஆன் நம்மளுக்கு என்ன தருதுன்றதை தேடி தேடி கற்றுக்கணும், அதை செயல்படுத்தணும். இன்னும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனை யார் அறிவாளின்னு சொல்கிறான்னா, நல்லா படிச்சுட்டு குர்ஆனை ஃபுல்லாக ஓதி முடிச்சிருக்காங்க அவங்க அறிவாளியா? இல்லை. அப்போது ஃபுல் ஹாஃபில் அவங்க மனசு ஃபுல்லாக குர்ஆன் இருக்குது, அவங்க அறிவாளியா? இல்லை. யார் அறிவாளின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான்னா 39வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தோட கடைசியில் இருந்து அல்லாஹ் சொல்கிறான், என் அடியார்களுக்கு நற்செய்தி கூறுவீராக, தமக்கு சொல்லப்படுவதை அவர்கள் செவிமடுத்து அதில் மிக அழகானவற்றை பின்பற்றுவார்கள். அவர்களுக்கே அல்லாஹ் நேர்வழி காட்டினான். அவர்கள் தான் அறிவுடையோர் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? என்னோட அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நமக்கு சொல்லப்படுவதை, நம்ம படிக்கிறத கேட்குறத எல்லாத்தையும் செவிமடுத்து அதில் எது அழகானதோ அதை அவங்க பின்பற்றுவாங்க. அவங்களுக்கு தான் அல்லாஹ் என்ன தருவான்? நேர்வழி தருவான். சும்மா கேட்குறத எல்லாத்தையும் போகிற போக்கில் அப்படியே கேட்டுட்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? கேட்குறதுல எது நல்லதோ அவங்க சிந்திச்சு இது நல்லதா இல்லையா அப்படின்ட்டு சிந்திச்சு எது நல்லதோ அழகானதோ அதை பின்பற்றுவாங்க. அவங்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டினா. அவங்க தான் யார்? அறிவுடையோர் அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 35வது அத்தியாயம் 28வது வசனத்தில் இவ்வாறு மனிதர்களிலும் ஊர்வனற்றிலும் கால்நடைகளிலும் வெவ்வேறு நிறங்களிலும் உள்ளன. அல்லாவின் அடியார்களில் அவனை அஞ்சுபவர்கள் அறிந்தவர்கள்தான். அல்லாஹ் மிகைத்தவன் மன்னிப்பவன் அப்படின்ட்டு அல்லாஹ் இதில் சொல்கிறான். இப்போ இதில் என்ன சொல்கிறான்? யார் அல்லாவின் அடியார்கள் அவனை அஞ்சுபவர்கள் தான் என்னது? அறிவாளிகள் அப்படின்ட்டு அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை சொல்கிறான். அஞ்சுறதுனா வெறும் மனசளவில் மட்டும் நான் பயப்படுறேன் வாயளவில் மட்டும் பயப்படுறதுன்றது இல்லாமல் அதை நம்ம செயல் வடிவம் படுத்துவாங்க இல்லையா? நான் வட்டி வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு உறுதியாக இருப்பாங்கள்ல. அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், நான் அல்லாஹ்க்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்க்கு பயப்படுறேன், அல்லாஹ் கொடுக்குற தண்டனைக்கு நான் பயப்படுறேன் அப்படின்ட்டு அந்த பயம் இருக்குது இல்லையா? எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வட்டியின் பால் போகவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு மன உறுதியாக அல்லாஹ்வுக்கு பயந்து அவங்களோட வாழ்க்கையை அவங்க நடத்துவாங்க இல்லையா? அவங்க தான் அல்லாஹ்வை அஞ்சுறவங்க அப்படின்ட்டு அல்லாஹ் இதில் சொல்கிறான். இது வரைக்கும் 3 விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். குர்ஆனுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை, குர்ஆன் என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளை உடைச்சி ஒன்றுமே இல்லாமல் தூளாக்கி அது மாதிரி அது என்ன சொல்லுதோ அது மாதிரி என்ன நான் மாற்றிப்பேன் அப்படின்ட்டு அந்த உறுதியாக இருப்போம் இல்லையா? அதுதான் முதல் தகுதி. இன்னொன்று அடுத்து என்னென்னா, எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் குர்ஆனுக்குள்ளே நுழைய வேண்டும். அப்போதான் குர்ஆனை கற்றுக்க முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். 3வதாக என்னென்னா, குர்ஆனை செயல்படுத்தணும். வெறுமனே கேட்டுட்டு மட்டும் போகாமல் அதை செயல்படுத்தும் போது தான் கடலில் நம்ம எவ்வளோ முத்துக்கள் பவளங்கள் எடுக்க முடியுமோ, உள்ளே போய் இருந்தால் தானே எடுக்க முடியும். அதே மாதிரி குர்ஆனுக்குள்ளே போகும்போது தான் பல முத்துக்களையும் பவளங்களையும் மாணிக்கங்களையும் அது நம்மளுக்கு தரும். அந்த மன உணர்வோடு நம்ம எப்படி பண்ணணும்? இந்த குர்ஆனை அணுகணும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.